நேரடியாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இழவு வீட்டில் போய் நீங்கள் வந்து சுப நிகழ்ச்சி பேச முடியாது. அதே மாதிரி சுப நிகழ்ச்சி இடத்துல போயிட்டோன்னா நீங்கள் இழவு சம்மந்தமாக பேச முடியாது. நீங்கள் எதை பேசணுமோ எங்கே பேசணுமோ அங்கே தான் சார் பேசணும், இல்லைனா செருப்படி தான் கிடைக்கும். அங்கே வந்து ஒரு முதலமைச்சர் இல்லை, இங்கே திமுகவில் ஒரு 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க. அந்த 4 முதலமைச்சர் கூடி பேசி கமல் பேசுனதுக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா எதிர்ப்பு தெரிவிக்கலாமான்றதுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படும்ல. இன்னைக்கு தானே நடந்திருக்கு, ஒரு 4 நாள் கழிச்சு கூட செய்யலாம். ஏன்னா ஒரு முதலமைச்சர்னா உடனே முடிவு எடுப்பாங்க. அங்கே 4 முதலமைச்சர் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். நீங்க சொல்லலாம் நான் மன்னிப்பு கேட்கலன்னு சொல்லலாம், ஆனால் நீங்க பேசுனதுக்கு தரவு இல்லாமல் பேசியிருக்கீங்கன்றது நீங்க ப்ரூவ் ஆயிடுதுல சார். இங்க பேசுனது உண்மை, பல பேர் சொல்றாங்க சார் அவர் உண்மை தானே பேசினார், உண்மை தானே, ரைட், உண்மை தானே பேசினாரு, தரவு எடுத்து போடணும்ல. ஏற்கனவே நமக்கு அவங்களுக்கும் வாய்க்கா வரப்பு தகராறு இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பல முறை பிரச்சனை நடந்திருக்கு. தமிழர்கள் அடிச்சு விரட்டப்பட்டிருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் அங்கே தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே நான் சொல்றேன் வந்து வேலூர், திருவண்ணாமலை, வந்து கிருஷ்ணகிரி, வந்து ஓசூர், தருமபுரி, இங்கிருந்து போய் மக்கள் போயிட்டு அங்கே பிழைப்புக்காக போயிட்டு வராங்க. இங்கே சுமூகமாக போனல. நீங்க ஏசி ரூம்ல உட்காந்துருக்கீங்க சார், உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்க பேசிட்டீங்க, நீங்க போய் வந்து நீங்க ஏசி ரூம்ல அங்கே வந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்கள் உங்களை சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேனர் கிழிக்கிறதுனால உங்கள்கிட்ட 100 தியேட்டர் இல்லாமல் கூட போட்டோம் சார். அதனால இன்னும் அவங்க ரோட்டுக்காக வர போறாங்க. மணிரத்னம் நாளைக்கு இன்னும் பிச்சை எடுக்க போறாரு. நான் கேட்கறேன், இல்லை இவர் தான் வந்து ரோட்டில் வந்து நிற்க போறாரா? ஒன்றும் கிடையாது. ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க பணத்தை எடுத்துட்டு போக போறீங்க. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவேரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ கமல்ஹாசன் ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்கப்பட்ட பிறகு பெரிய அளவில் பரபரப்பாகி தமிழகம் கர்நாடகா தாண்டி இந்திய அளவிலேயே செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உலக நாயகன் அப்படின்னு பேசப்பட்ட கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் இப்போ அரசியல்வாதியாகவும் இந்திய அளவில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு சென்றிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் தமிழ் மொழி குறித்து பெருமையாக பேசிய ஒரு விஷயம். கல் தோன்றா மண் தோன்றா காலத்து முன் தோன்றி மூத்த குடி பேசிய முதல் மொழி தமிழ் மொழி, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். வரலாற்று ஆய்வுகளும் இதைத்தான் சுட்டி காட்டுது. கமலஹாசன் இது போன்ற ஒரு கருத்துக்களை அங்கு தக் லைஃப் படம் குறித்து பேசும்போது முன்வைக்கிறாங்க. ஒரு சினிமா அப்படிங்கும்போது சினிமா கருத்துக்களை பேசுவது இயல்பான ஒரு விஷயம். அதை தாண்டி ஒரு மொழி குறித்து அங்கு முன்வைக்கும் போது தான் ஒரு பிரச்சனை வெடிக்கிறது. கன்னடமா தமிழா அப்படிங்கிற ஒரு விஷயம் வெடிக்கிறது. கர்நாடகாவில் எதிர்ப்புகள் பாஜக காங்கிரஸ் அப்படின்ற கட்சி பேதம் இல்லாமல் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து எதிர்ப்புகளை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல தக் லைஃபோட படம், அந்த கதை, இந்த தக்குன்றது யார், தக்கீஸ் யாருன்னா வட மாநிலங்களில் ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் முழுக்க அவங்க வந்து திருட்டையே கொள்ளையடிக்கிறதையே வந்து ஒரு தொழிலாக வச்சுருக்கிறோம். இது காலமாக பரம்பரையாக அவங்க வந்து மன்னர்கள் காலத்துலேருந்தே வந்து கட்டினா அவங்க வந்து கொள்ளையடிக்கிறது, வழிபறி கொள்ளையடிக்கிறது தான் அவங்களுடைய தொழிலே, அவங்க வாழ்க்கையே அதுதான். அப்போது அங்கே வழிபறி கொலை செய்யும் போது கொலை நடந்தால் அந்த கொலை கூட அவங்க வந்து காளிக்கு வந்து அவங்க வந்து அதை பலியிட்டா மாதிரியாக அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. மன்னர்கள் காலத்துலேயே பெரிய சவாலாக இருந்ததுனால பிரிட்டிஷ் காலத்துலேயும் அது சவாலாக இருக்குது. அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஒரு 1600 பேரை வந்து கலெக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்து ஜான்சின்ற இடத்துல வந்து ஒரு மரத்தில் வந்து அவங்கள தூக்கில் தொங்க விட்டாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த மக்களையே, அதாவது இந்த வழிபறி கொலை செய்யக்கூடிய அந்த தக்கீஸ்ன்ற அந்த இனத்தையே வந்து ஒழிச்சிட்டாங்கன்றது தான் வரலாறு. இதைத்தான் மையமாக வச்சு தான் இந்த கதையை வந்து புனையப்பட்டிருக்கு. இது முதல்ல இது சொல்லிடுறேன். இப்போ இங்கே கமல் பேசுகிறதுக்கு வரும். முதல்ல கமல் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு போகிறாருன்னா உங்களுக்கு எல்லோரும் வழக்கமாக தெரியும். ஏற்கனவே இங்கே சின்ன இந்த ப்ரோக்ராம்லேயே ப்ரொமோஷன்லேயே வந்துக்கிட்டா மேடையில் சர்ச்சைக்குரிய பேச்சை பேசி அது மூலமாக ப்ரொமோஷன் ஏற்படுத்துறதுக்கு கடந்த காலத்தில் நிறைய இருக்குது, நம்ம சொல்ல முடியும். இது ஒரு பெரிய மேடை. இந்த மேடையில் வந்து சிவராஜ்குமார் வந்திருக்கிறாருன்னா இன்னும் சொல்லப்போனால் இன்னும் சிவராஜ்குமாரை கடந்து இன்னும் கூட பலரும் கூட அங்கே வந்திருக்க முடியும். கன்னடம் பேசக்கூடிய மக்கள் அங்கே வந்திருக்க முடியும், கன்னட மொழி பேசக்கூடிய மக்கள். இப்போ அந்த இடத்துல வந்து இவர் பேசக்கூடியது முழுக்க எந்த இடத்துல எதை பேசணும்னு இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடியது உண்மையாக இருந்தால் கூட நான் உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல பேசணுமோ அந்த உண்மையை அங்கே பேசணும். இப்போ பெரிய ஒரு மொழி ஆராய்ச்சி கூட நடக்குது, இல்லை மிகப்பெரிய வந்து எந்த மொழி சிறந்ததுன்னு சொல்லி ஒரு பட்டிமன்றம் நடக்குதுன்னா அங்கே நீங்கள் பேசலாம். இங்கே படம் ப்ரொமோஷன், தக்கீஸ் என்ற படத்துக்கும் இவர் பேசுனதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. அந்த விழா மேடையில்
கன்னடத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய சிவராஜ்குமார், இன்னும் அவரை சார்ந்தவங்க கூட சில பேர் வந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அப்படி அந்த இடத்துல வந்து கேட்டால் சொல்லக்கூடிய அந்த தொனி, உண்மையாக நீங்கள் சொல்லியிருந்தால் கூட அந்த சொல்லக்கூடிய தொனின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டோன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் மொழியை சொல்லிட்டு தமிழ் மொழியிலிருந்து வந்தது தான் உங்கள் பாஷை, அங்கேயும் பிரிவினை தான் பேசுகிறார். இப்போ இந்தியாவில் இத்தனை மொழி இருக்குன்னா ஒரு மொழியும் வந்து கேட்டால் நீங்கள் பெருமையை பேசிட்டு வரீங்க ஒரு இடத்துல சொன்னால், அங்கே நீங்கள் பேசினா பரவாயில்ல சார், இங்கே வந்து முழுக்க சினிமாவை பற்றி நீங்கள் பேசணும், தக் லைஃப் படத்தை பற்றி பேசணும். தக் லைஃப் படத்தில் மொழி பற்றி ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை. இன்னும் சொல்ல போனால் அது வந்து தமிழ் படமாக நீங்கள் எடுத்தால் கூட தமிழ் படத்துக்கும் வந்து அதில் இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அதில் வரக்கூடிய பெயர்கள், கதாநாயகன் பெயர்கள் உட்பட சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த படத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுனா இன்னும் கூட நம்ம பேச முடியும். ஆனால் கதை வந்து இதுதான், தக்கீஸ்னா யாருன்னா இதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் மொழி பேசிட்டு அந்த இடத்துல உங்களுடைய பாஷைன்னு சொன்னார் இல்லையா, அதுதாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மொழியிலேருந்து இந்த மொழிலாம் வந்திருக்கு. இப்போ வந்து ஏற்கனவே சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, கன்னட மொழியிலேருந்து சான்ஸ்கிரிட்டை பிரிச்சுட்டா அது வந்து தமிழ் தான், மலையாளத்துலேருந்து சான்ஸ்கிரிட்டை பிரிச்சுட்டா அது தமிழ் தான், தெலுங்குலேருந்து சான்ஸ்கிரிட்டை பிரிச்சுட்டா அது வந்து தமிழ் தான், இப்படின்னு நான் சொல்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து ஒரு ஆய்வின் அடிப்படையில் கூட அவங்க சொல்லலாம். ஆனால் எந்த தரவுமே இல்லாமல் அங்கே போயிட்டு நீங்கள் பேசியிருக்கீங்க, அந்த பேசியிருக்கீங்கன்றதுக்கு நமக்கு தெரியக்கூடிய விளக்கம் தான் நீங்கள் கொடுத்த விளக்கம், கமல்ஹாசன் கொடுக்குற விளக்கம். என்னென்னு கேட்டால், இது வந்து அரசியல்வாதிகள் வந்து இதை பற்றி வந்து பேச வேண்டாம், அவங்களுக்கு புரியாது, நீங்களும் அரசியல்வாதி தான், விளக்கத்தின் அடிப்படையில் நமக்கு தெரியுது. ஒருவேளை நாம் கூட நினச்சிட்டுலாம், அவன் கேட்டால் அவர் மேடையில் பேசுகிறாருன்னா கமல் வந்து தரவு இல்லாமல் பேச மாட்டாருங்க. ஆனால் தரவு என்னன்னு கேட்டால் நம்மக்கிட்ட இருக்க தரவு தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் சொல்லிட்டாங்க, அவர் அதான் சொல்கிறார், நான் முன்னோர்கள் சொன்னது தான் நானும் சொன்னேன். இப்போ நமக்கு முன்னோர் யார்? கமல். இப்போ கமல் சொல்லிட்டாரு சொல்லி நம்ம போய் பேச முடியாது இல்லை. அதாவது என்ன அப்படின்னா, அந்த மேடை வந்து ஒரு சினிமா படம் சார்ந்த ஒரு மேடை சார். இழவு வீட்டில் நேரடியாக மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், இழவு வீட்டில் போய் நீங்கள் வந்து சுப நிகழ்ச்சி பேச முடியாது. அதே மாதிரி சுப நிகழ்ச்சி இடத்துல போயிட்டோன்னா இங்கே இழவு சம்மந்தமாக பேச முடியாது. நீங்கள் எதை பேசணுமோ எங்கே பேசணுமோ அங்கே தான் சார் பேசணும், இல்லைனா செருப்படி தான் கிடைக்கும். இது எல்லாருக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். எந்த இடத்துல எதை பேசணும்னு இருக்குல்ல சார். நீங்கள் பெருமையை பேசுங்க சார், நீங்கள் மொழி பெருமையை பேசுங்க, சாதி பெருமையை பேசுங்க, இனப்பெருமையை பேசுங்க, எது வேணாலும் பேசுங்க. ஆனால் பேசக்கூடிய இடத்துல பேசணும். அதை அங்கே போய் நீங்கள் வந்து படத்தை பற்றி பேசுவீங்களா? அதை விட்டு இங்கே படத்தில் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் கூட நீங்கள் சொல்லலாம், சப்ஜெக்ட் வந்து இந்த மொழி சம்மந்தமாக நாங்கள் வந்து எடுத்துருக்கிறோன்னு சொன்னால் அங்கே நீங்கள் பேசுங்க. நீங்கள் எடுத்துருக்கிறதே முழுக்க பார்த்தீங்கன்னா கொலைகாரங்களை தான் நீங்கள் பெரிய ஹீரோவாக காட்டிட்டு வரீங்க சினிமாவில். நான் பார்த்து தானே இருக்கிறோம். தமிழ் சினிமாவில் முழுக்க வந்து ட்ரக் அடிக்ட்டுங்களையும் இல்லை வந்து ட்ரக்கை கடத்தரணும். இந்த நாளைக்கு முதலமைச்சராக வரக்கூடியவரும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ட்ரக்கை எதிர்த்து போராடணும், ஆனால் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொள்ளையடிக்கிறதும் திருட்டு வன்முறை இதை தானே நீங்கள் காட்டுறீங்க. அப்புறம் இங்கே என்ன பெருமை இருக்குன்னு கேட்டேன். நீங்கள் மொழி சம்மந்தமாக ஏதாவது ஒரு படம், இப்போ நான் இன்னும் கூட நான் சொல்கிறேன், கமலுக்கு மொழி பேசுறதுக்கு வந்து தகுதி இருக்கா? அவர் சொல்கிறாருல்ல, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தகுதி இல்லைன்றார். இப்போ நான் கூட சொல்கிறேன், இல்லை அதில் கமலுக்கு வந்து மொழி ஆளுமை இருக்குது, அதை நான் ஒத்துக்கிட்டான்னு தெரியணும். சில பேர் சொல்கிறாங்கல்ல, நான் ஒத்துக்கிறேன், கமலுக்கு வந்து மொழி ஆளுமை உண்டு. தெலுங்கில் வந்து எத்தனை விதமான தெலுங்கு அவர் பேசுவார்னு மரோ சரித்திரான்னு ஒரு படம், அதில் பார்த்தீங்கன்னா வந்து வசனங்கள் வந்து எழுதி கொடுத்தா மாதிரி கூட தெரியாது, அந்த அளவுக்கு ஃப்ளோவாக பேசுவார். சரிதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து இத்தனை உனக்கு தெலுங்கு தெரியுமான்னு கேட்கும்போது அத்தனை தெலுங்கையும் ஒவ்வொரு வட்டார தெலுங்கையும் கற்றுட்டு வந்து பேசுவார். எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பார். நான் வந்து மொழி ஆளுமை சார், பல மொழிகள் அவர் பேசக்கூடியவர் தான். இப்போ அது பிரச்சனை கிடையாது. கமல்ஹாசனுக்கு எவ்வளோ மொழி ஆளுமை இருக்குது, எவ்வளோ மொழி தெரிஞ்சிருக்கு, எங்கே என்ன பேசுனாருன்றது தான் முக்கியம். இவர் இங்கே பேசியிருக்கக்கூடாது. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் நீதி மையத்துக்கு திமுகவில இருந்து ஒரு எம்பி சீட், ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்குறாங்க. இப்போ மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். திமுகவுடைய 35 எம்எல்ஏக்கள் மூலமாக கமலஹாசன் வந்து ராஜ்யசபா எம்பி ஆகிறார். அப்படிப்பட்ட கமலஹாசன் ஒரு விஷயத்தை அங்க பேசுறாங்க, தமிழ் மொழிக்கு எதிராக கர்நாடகாவே கொந்தளிக்கிறது கட்சி பேதம் இல்லாமல். ஆனா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், அதிமுக, ஏன் விடுதலை சிறுத்தைகள் கூட இதற்கு எதிரான கண்டனங்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் திமுக சைடுல இருந்து எந்த விதமான ஒரு கண்டனமோ எதிர்ப்போ எதுவுமே இல்லை. இதை எப்படி பார்க்கிறது? இதை இப்படியும் சேர்த்து பாருங்க, சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் வந்து 50 லட்சம் பேர் இருக்கிறாங்க, அந்த 50 லட்சம் ஓட்டம் வந்து திமுகவுக்கு போகுது அப்படின்னு சொன்னார். அதுக்காவது ஏதாவது ரியாக்ஷன் பண்ணாங்கன்னா இவங்க சைட்லேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லவே இல்லை. எங்கே நான் திமுக அரசு தரப்புலேயே சொல்கிறேன், கட்சி தரப்புலேயே யாராவது பேசுனாங்களா அது சம்மந்தமான? இல்லை, அது வந்து திமுக ஒரு 50 லட்சம் வாக்குகள் பறிப்பை விடுமே அப்படின்னு கூட அந்த கருத்துக்களை முன்வைக்காமல் விட்டுருக்கலாம். முதல்ல இங்கே ஒரு கருத்து, ஒரு மாநிலத்தோட துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வந்து இங்கே வந்து ஒரு பிரிவினை பேசுகிறார், ஏதோ ஒரு வகையில் பிரிவினை பேசுகிறார். என்னென்னு கேட்டால் 50 லட்சம் தெலுங்கு இருக்காங்க. இப்போ நேற்று வரைக்கும் நமக்கு தெரியாது
உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது எவ்வளோ தெலுங்கர்கள் இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா இங்கே வந்து தாயா பிள்ளையா வந்து எல்லாம் பழகிட்டாங்க. எதிர் வீட்டில் இருக்கிற தெலுங்கு பேசுகிறவரா தமிழ் பேசுகிறவரா கூட தெரியும். ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே பேசுறது தெரிஞ்சுட்டா மட்டும் தான் அவங்க தெலுங்குன்னே நமக்கு தெரியும். அப்படியான இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்னி பிணைஞ்சு இருக்குது தமிழும் தெலுங்கும் இங்கே ஏற்கனவே. அப்போது இன்னும் பெண் எடுத்து பெண் கொடுத்ததெல்லாம் நிறைய இருக்குது. இங்கே வீட்டுக்குள்ளே பேசுவாங்க, வெளியில் வந்தாலும் கேட்டால் தமிழ். வீட்டுக்குள்ளேயே சில வந்து தமிழ் பேசுகிறவங்களாம் இருக்காங்க, தெலுங்கு பேசக்கூடிய மொழி பேசக்கூடிய. அப்படி இருக்கும்போது அடையாளப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பவன் கல்யாண் வந்து இங்கே வந்து அடையாளப்படுத்துகிறார். ரைட். அதை அடையாளப்படுத்தும் போது அவர் சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தைன்னு கேட்டால், இந்த ஓட்டுகள் எல்லாமே திமுகவுக்கு போகுதுன்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா திமுக தரப்பில் இல்லை. அதுக்கு காரணம்னு கேட்டால் அவர் சொன்ன அந்த வாக்கு புள்ளி விவரம் தான். ஏன் நம்ம வந்து இதை மறுத்து பேசணும்? மறுத்து பேசுனா என்ன ஆக போகுது? இப்போ அவங்களுக்கு வந்து கேட்டால் பாஜக வந்து வளரணும், ஏதேனும் ஒரு வகையில் வந்து திமுகவோட ஆட்டத்தை கலைக்கணுன்றதுக்காக கூட அந்த ஒரு வாக்கு அரசியல் பேசலாம். மக்களை வந்து வாக்கு மூலமாக பிரிவினைப்படுத்துறதுன்னு ஒன்று, பிரிக்கிறதுன்னு ஒன்று. ஆனால் அதை எதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும்? அதே மாதிரி இங்கே கன்னடர்கள் சொற்பமாக கூட இருக்கலாம், அல்லது தமிழர்கள் வந்து அங்கே வாழக்கூடியவங்க, அங்கே தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து புலம்பெயர்ந்து போய் ஒரு தொழில் நிமித்தமாக, நான் சொல்கிறது இன்னும் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா திருவண்ணாமலை இந்த சைடு நான் சொல்ல கேட்டால் தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை இங்கேருந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓசூர் இங்கெல்லாம் வந்து தொழில் நிமித்தமாக போயிட்டு வரக்கூடிய, அன்றாடம் போயிட்டு வரவங்க அல்லது வாரம் ஒரு முறை போயிட்டு வரவங்க, அங்கே போய் தங்கி வேலை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. அங்கே கர்நாடகா பெங்களூர்லேயே தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகள் இருக்குது. இப்படி லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வாழக்கூடிய பகுதியில் வந்து கேட்டால் இப்படியான ஒரு வார்த்தையை பேசி சங்கடத்தை ஏற்படுத்தினா தான் திமுக தரப்பில் ஃபீல் பண்ணாங்க தவிர. ஆனால் இதையெல்லாம் கடந்து கலைஞராக இருந்தாருன்னா இந்நேரம் வந்து ஏதேனும் ஒரு அறிக்கை விட்டுருப்பார். நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஏன் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க? ஏன்னா கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுமே அங்க வந்து ரூலிங் பார்ட்டியா இருக்கக்கூடிய காங்கிரசும் சித்தராமையா நேரடியாக கண்டனத்தை விடுக்கிறாங்க. கண்டிப்பா முதலமைச்சர் அமைச்சர்கள் விடுக்கிறாங்க, எதிரில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் எதிர்த்து கண்டிப்பா இதை வந்து பேசணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இதுதான், இந்த வாக்கு அரசியலை வந்து மையப்படுத்தி எதுக்காக நாம வந்து அங்கே தேவையில்லாம இந்த ஒரு கமல் சொன்னக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம ஒருவேளை ஆதரிச்சால் இங்கே வந்து கன்னட மக்கள் வாழக்கூடிய மக்கள், நீங்கள் வந்து கிருஷ்ணகிரியில், ஓசூர், தருமபுரிலாம் போனீங்கன்னா அங்கே கன்னடர்கள் வந்து கணிசமான பகுதி இருக்குது. தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வாக்குரிமை பெற்றவர்களே இருக்கிறாங்க. ஏன் அந்த தேவையில்லாமல் நம்ம அதை இழக்கணும்? இன்னொரு பக்கம் வந்து கமல் பேசக்கூடியது ஆதரிச்சோம்னாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த விஷயம் தீவிரமாகலான்னு கூட நினைக்கலாம். ஏன்னா எலெக்ஷன் நேரம் இல்லையா? இவங்க ஆந்திராவில் நகரின்னு நினைக்கிறேன், சித்தூர் இந்த பக்கம் ஸ்டாலின் ஃபோட்டோவை வச்சு சூடம் கொளுத்தின கதைலாம் இருக்குது. அதாவது கேட்டால் இவருக்கு வந்து இந்த காவிரி நீர் பிரச்சனை அப்போது இவருடைய படத்தை வச்சு அங்கே வந்து கற்பூரம் ஏற்றி வந்து தீப ஆராதனைலாம் பண்ணாங்க. எதுக்காக பண்ணணுன்னு கேட்டால் தவசம் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட அப்படி பண்ணாங்க. அதுக்கே இவங்க எந்த ரியாக்ஷனும் பண்ணவே இல்லை. ஒன்று, இதுக்கு ஒரு பழைய ஒரு வரலாறு ஒன்று சொல்கிறேன். ரொம்ப பழைய வரலாறு கிடையாது. திருவள்ளுவர் சிலை வந்து கேட்டால் 97 ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்து நீண்ட காலமாக வந்து கேட்டால் திருவள்ளுவர் சிலை வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை, அது மூடி வச்சுருந்தாங்க. 97 வந்து திருவள்ளுவர் சிலை அங்கே வைக்கிறாங்க. அந்த வைக்கிறதுக்கு காரணம்னு கேட்டால் கலைஞர். எப்படி வைக்கிறதுக்காகன்னு கேட்டால் சர்வஞர்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போயிட்டு ஒரு புலவர் ஒருத்தர் இருக்கிறார். எங்கன்னா இங்கே திருவள்ளூர் எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி அங்கே வந்து திரிபாதின்ற ஒரு பேர் வந்து திரிபதி. அவருக்கு வந்து புகழ்பெற்ற பேர் வந்து கேட்டால் வந்து சர்வஞர். அந்த சர்வஞருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், இவர் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். யார்? திருவள்ளுவர். அந்த சிலையை அங்கே வைக்காமல் வந்து தடுத்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கிற அந்த கன்னட வேதிகா வந்து அங்கே ஒரு சில இருக்காங்கல்ல கன்னட அமைப்புகள், திருவள்ளுவர் சிலை வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. கலைஞர் என்ன செஞ்சார்னா 2007 வந்து அந்த சிலையை வந்து திருவள்ளுவர் சிலையை வைக்கிறாங்க. கலைஞர் தான் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு. அப்போது அதுக்கு என்ன சார் ஆல்டர்னேட் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே அயனாவரத்தில் சர்வஞர் சிலையை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதே மாதிரி சிலையும் நிறுவிட்டாங்க. அதை ஒரு விழாவாக எடுத்து 2010 வந்து சாய்பாபா வர வச்சு அந்த சிலையை வைக்கிறாங்க. இப்போ ஸ்மூத்தாக போயிடுச்சு. அங்கே திருவள்ளுவர் சிலை, இங்கே நமக்கு வந்து சர்வஞர் சிலை. இப்படி ஒரு பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா கையாளக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குல்ல, அது கலைஞர் பண்ணார். ஆனால் இவங்க வந்து என்னன்னா அதை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியுது. அங்கே வந்து ஒரு முதலமைச்சர் இல்லை, இங்கே திமுகவில் ஒரு 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க. அந்த 4 முதலமைச்சர் கூடி பேசி கமல் பேசுனதுக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா எதிர்ப்பு தெரிவிக்கலாமான்றதுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படல. இன்னைக்கு தானே நடந்திருக்கு, ஒரு 4 நாள் கழிச்சு கூட செய்யலாம். ஏன்னா ஒரு முதலமைச்சர்னா உடனே முடிவு எடுப்பாங்க. அங்கே 4 முதலமைச்சர் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். இது ஒரு மொழி சார்ந்த விஷயம் அப்படின்ன உடனே கன்னடர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று சேர்ந்து ஒருமித்த குரலாக கண்டனங்களை எதிர்ப்புகளை முன்வைக்கிறாங்க. ஆனா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மொழி தியாகிகளை கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி, மொழிக்காக தியாகம் செய்தவர்கள் எத்தனையோ பேர் அப்படின்னு சொல்லி கௌரவிக்கக்கூடிய ஒரு கட்சி.
அப்படிப்பட்ட நிலையிலையும் இந்த நிமிடம் வரைக்கும் 2 நாட்களை கடந்த நிலையிலையும் எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் கிடையாது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஹிந்தி மொழி ஒரு சமஸ்கிருதம் அப்படின்னா முதல் ஆளாக இந்திய அளவில் எதிர்ப்பு கொடி ஓங்கக்கூடிய மாநிலம் தமிழகம், குறிப்பாக திமுக. அப்ப இந்தி மொழிக்கு சமஸ்கிருதத்துக்கு எதிராக ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய திமுக கன்னடம் தமிழ்னு வரும்போது கமுக்கமாக செல்வது இல்லை. இது நீங்கள் கேட்குற கேள்வி புரிஞ்சுக்க முடியுது. அடிப்படை காரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னன்னு கேட்டால், இப்போது இங்கே உணர்வு ரீதியாக மொழி என்பது மொழி பிரச்சனையே ஒரு உணர்வுபூர்வமாக உணர்வு ரீதியாக பார்க்கக்கூடிய விஷயமா ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குன்னா, இங்கே இந்தி எதிர்ப்புன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் கடுமையான எதிர்ப்புன்றது காட்டுறாங்களான்னா கிடையாது. ஆனால் அரசியலுக்காக பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இந்தி பேசக்கூடிய மக்கள் புலம்பெயர்ந்து வரக்கூடியவங்க ஏதாவது தடுத்து நிறுத்துகிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. சென்சிட்டிவாக எந்த விஷயத்தையும் பண்ணவே இல்லை. எதிர்ப்புன்றது கேட்டால் அந்த மொழி திணிப்புன்ற போது கேட்டால் இது காலம் காலமாக இவங்களுடைய அரசியல் சித்தாந்த அரசியல் அப்படி தான் இருக்குது. அது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இந்திய எதிர்ப்புன்னு. ஆனால் மற்ற மொழிகள் எதிர்ப்பு இருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, அது கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். திராவிடம்னு வரும்போது அங்கே தான் சிக்கல் இருக்குது. இங்கே திராவிட சித்தாந்தத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் இது தெரியும். ஏன்னா அவங்க பேசுறது திராவிடம். இப்போ சீமான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்னா அவர் எடுத்துருக்கிறது தமிழ் சித்தாந்தம், தமிழ் தேசியம். ஆனால் இவங்க திராவிட சித்தாந்தம்னு எடுத்துகிட்டு கட்சிக்கு பேரும் திராவிட முன்னேற்ற கழகம் பேர் வச்சுட்டு அந்த திராவிட மொழிகளில் ஒரு மொழியை நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னா அங்கே இவங்க கொள்கை ரீதியாக மாறுபடுறாங்கன்ற மாதிரி ஆயிரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே இவர் எடுத்திருக்கிறது தமிழ் தேசிய சித்தாந்தம். அவர் நேரடியாக அடிக்கலாம் யார் சீமான். இதை நீங்கள் இப்போ நான் கேட்குறேன், இப்போ திமுக மட்டுமே இல்லை, மற்ற கட்சிகள் ஏன் பேசாமல் இருக்காங்க? விசிகா ஏன் பேசவே இல்லை? இது சம்பந்தமாக ஏன் கம்யூனிஸ்டுகள் ஏன் பேசவே இல்லை? கூட்டணியில் இருந்தால் பேசக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ கமலஹாசன் பேசுனது நீங்கள் தமிழ் என்னை கேட்டால் இது அவசியமற்றது. ஆனால் கமல் பேசிட்டாருன்னு வச்சுங்களேன். ஆனால் இதை எதுக்கு தேவையில்லாமல் ஆதரவு தெரிவித்து நாம ஏன் தேவையில்லாமல் பழிய சுமக்கணும்? இப்போ தான் ஒரு கூட்டணிக்கு உள்ளே வந்திருக்கிறாரு, அதுக்கு சன்மானமும் வாங்கிட்டாரு, உங்களுக்கு தெரியும். இப்போ அவர் அங்கே பேசின விதம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு. இந்த சர்ச்சையில் நாம ஏன் போய் தேவையில்லாமல் சிக்கணும்? நம்முடைய சித்தாந்தம் என்ன? திராவிட சித்தாந்தத்தில் திராவிட மொழிகளில் ஒன்று தான் கன்னடமும். இப்போ எதுக்கு நம்ம இப்படியான ஒரு கருத்தை சொல்ல போய் எதுக்கு தேவையில்லாமல் இப்போ இவரே நிற்கவே இல்லை. இப்போ இந்த இடத்துல கமலாவது நிற்கணும்ல, கமல் நிற்கலையே. நீங்கள் சொல்லலாம் நான் மன்னிப்பு கேட்கலன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் பேசுனதுக்கு தரவு இல்லாமல் பேசியிருக்கீங்கன்றது நீங்கள் ப்ரூவ் ஆகிடுதுல சார். இங்கே பேசுனது உண்மை. பல பேர் சொல்கிறாங்க சார், அவர் உண்மை தானே பேசினார், உண்மை தானே, ரைட், உண்மை தானே பேசினார், தரவு எடுத்து போடணும்ல. இப்போ நான் குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன், திருவள்ளுவர் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், சர்வஞ்சர் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 2 பேரும் ஈக்குவல் பாயிண்டாக தான் வச்சுருக்கிறாங்க சிலை. அங்கே அவருக்கு சிலை இருக்குது, இங்கே சிலை இங்கே நம்ம வச்சுருக்கிறோம், திருவள்ளுவருக்கு அங்கே அவங்க வச்சுருக்கிறாங்க. இந்த ஒரு சாதாரண பார்த்தீங்கன்னா ஒரு தரவு கூட இவர்கிட்ட இல்லை. இப்போ என்ன சொல்கிறார், மொழி ஆராய்ச்சியாளர்கள் அவங்க பார்த்துப்பாங்கன்றாரு. அதை தான் சார் நானும் சொல்கிறேன், அவங்க பார்த்துக்கிட்டோம். இப்போ எதுக்கு அதை போய் பேசணும்? ஏற்கனவே நமக்கும் அவங்களுக்கும் வாய்க்கா வரப்பு தகராறு இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பல முறை பிரச்சனை நடந்திருக்கு. தமிழர்கள் அடித்து விரட்டப்பட்டிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அங்கே தமிழர்கள் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. இங்கே நான் சொல்கிறேன் வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, ஓசூர், தருமபுரி, இங்கேருந்து போய் மக்கள் போயிட்டு அங்கே பிழைப்புக்காக போயிட்டு வராங்க. இங்கே சுமூகமாக போனல. நீங்கள் ஏசி ரூமில் உட்காந்துருக்கீங்க சார், உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, நீங்கள் பேசிட்டீங்க. நீங்கள் போய் நீங்கள் ஏசி ரூமில் அங்கே புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்கள், அங்கே போய் பிழைப்புக்காக போகக்கூடிய மக்கள், அவங்களுக்கு என்ன பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? உங்களுடைய பிள்ளைகள்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க, நீங்களும் பாதுகாப்பாக இருக்கீங்க. நீங்கள் பேசிட்டு வந்துட்டீங்க. நீங்கள் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நீங்கள் சவால் விடலாம். நீங்கள் மன்னிப்பு கேட்கணுன்றது நமக்கு அவசியம் இல்லை, பேசுனதே அவசியம் இல்லைன்ற நான். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு? இங்கே சோத்துக்கு வழி இல்லாதவங்க அங்கே கஷ்டப்பட்டுருக்கான், பிழைப்புக்காக போயிட்டு வந்திருக்கான். அங்கே ஒரு அமைதியை கெடுக்கிற மாதிரி நீங்கள் பேசக்கூடாதுல்ல. அதனால தான் நான் சொல்கிறேன், மீண்டும் கூட நான் சொல்கிறேன், அவசியமற்ற பேச்சு. இப்போ இது சொன்னதுனால இவருக்கு என்ன ஆச்சு? உங்களை சொல்லலாம் பார்த்தீங்கன்னா பேனர் கிழிக்கிறதுனால உங்கள்கிட்ட 100 தியேட்டர் இல்லாமல் கூட போட்டோம் சார், அதனால் இன்னும் அவங்க ரோட்டுக்காக வர போகிறாங்க, மணிரத்னம் நாளைக்கு இன்னும் பிச்சை எடுக்க போகிறாரு. நான் கேட்குறேன், இல்லை இவர் தான் ரோட்டில் நிற்க போகிறாரா? ஒன்றும் கிடையாது. ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போக போகிறீங்க. அங்கே சாதாரண மக்களுடைய பிரச்சனை என்ன? அங்கே ஒரு கலவரமாகுது, ஏற்கனவே நடக்கலைன்னா சொல்லுங்கள், பல முறை நடந்திருக்கு. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்களை பற்றி அக்கறை கிடையாது, சமூக அக்கறையும் கிடையாது, சமூக அமைதியை பற்றி உங்களுக்கு அக்கறை கிடையாது. நீங்கள் மொழிக்கு அவ்வளோ தீவிரமான மொழி பற்றாளரா நீங்கள்? அப்படியா சொல்லுங்கள். அப்படி எத்தனை புத்தகங்கள் நீங்கள் எழுதிருக்கீங்க, என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க? போகிற போக்கில் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு வார்த்தையை விட்டுட்டு இப்போ அதன் பின்விளைவுகளை யார் சமாளிக்கிறது? இப்போ நீங்கள் கேட்குறது கரெக்டு. இப்போ அரசு எதுவும் பேசவே இல்லை, அவங்க பேசுவாங்க, பதிலுக்கு திமுக தரப்பில் இவங்க பேசுவாங்க. இப்படி நடந்தால் என்ன நடக்கும்? இதை கலைஞர் மாதிரி ஒரு அரசியல் தலைவர் இருந்தாங்கன்னா இதை லாபகமாக எப்படி டீல் பண்ணுவாங்க. இப்போ இவங்க ஏதாவது ஒரு அறிக்கை விட, அவங்க ஒரு அறிக்கை விட என்ன ஆகும் கடைசியில்? ஏற்கனவே இங்கே தீர்க்க முடியாத பல பிரச்சனை இருக்குல்ல சார், காவிரி நீர் பிரச்சனை உட்பட பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.